EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் பழனி கோவில் விவகாரம் இன்று ஒரு முக்கிய தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேலே ஏற்கனவே தனியார் பள்ளிகளுக்கு தான் சாதகமாக நடக்கிறாரு அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், பழனி கோவில் விவகாரத்தில் இன்னைக்கு முக்கியமான தீர்ப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்துருக்காங்க. அந்த பத்திரப்பதிவுத்துறை நீங்கள் பதிவு பண்ணதை ரத்து செய்கிறது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷும் நாங்களும் இது தானே சொன்னோம், கோவில் நிலத்தை தமிழக அரசு பாதுகாக்கும், அதுக்குள்ளே என் மேலே நிறைய அவதூறுலாம் பரப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பா சார்? கோவில் நிலத்தை பழனி கோயிலுக்கு தொடர்புடைய தண்டபாணி மடம் அப்படிங்கிற மடத்துக்கு சொந்தமான நிலம். அந்த இடம் கோயிலுக்காகவே வழங்கப்பட்டது. கோவிலுடைய நிலமாகவே பாவிக்கப்பட்டு அது ரொம்ப நாளாக பார்க்கிங் அது இதுன்னு போட்டு வந்திருக்கு. அந்த லேண்டுக்கு இடையில ரொம்ப நாளாக சிலர் உரிமை கொண்டாடிட்டு வர்றாங்க. ரொம்ப நாளாக, நாட் நியூ. அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக அதை ட்ரை பண்ணிட்டு வர்றாங்க வேறு வேறு பாணியில். அதற்கு பிறகு அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு ஆர்டர் வாங்கிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு பாதி தகவல்களை சொல்லி பாதி தகவல் மறுத்து ஆர்டர் வாங்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்ட்டு. அதை காட்டி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கோவிலுடைய கோவிலில் அறநிலையத்துறை சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரி இந்த லேண்டை கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய முறை சொல்லியிருக்காரு. ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்க, அது மடத்துக்கு சொந்தமானு நிறைய முறை சொல்லியிருக்காரு. தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. 2ஆம் தேதி, 6ஆம் தேதி என்னமோ அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. 3ஆம் தேதி அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறாரு. 2ஆம் தேதி இந்த லெட்டரை சார்பதிவாளருக்கு இன்சிடென்டலி, அதுக்கு முன்னாடியுமே லெட்டர் இருக்குது, வெரி ரீசன்ட் லெட்டர் இந்த மாதம் 2ஆம் தேதி அவர் இந்த மாதிரி மாற்றிடாதீங்க அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. இது ஜீரோ வள்ளி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. என்ன நடக்குது நமக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னு தெரியல. லெட் மீ ட்ரை எவ்வளோ தூரம் போகலான்னு நான் பார்க்குறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்லி 2 விஷயம் நடக்குது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 130 சார்பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இடமாற்றம் செய்யப்பட்டதுக்கு மறுநாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அறநிலையத்துறைக்கு அதோட அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இந்த உத்தரவு போட்டு இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றார். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியவங்கள அந்த மாற்றம் செய்யப்பட்டவங்கள ஒருத்தர் அந்த பழனி சார்பதிவாளரும் கூட 130 பேர் மாற்றப்பட்டவங்கள அவர் ஒருத்தர். அவர் இல்லை, அவர் அங்கே கீழே வேற யார் அவசரங்க அவர் இல்லை. அப்புறம் வேற ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு வேற ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக வேற ஒரு சார்பதிவாளர், அவர் பொறுப்பு அப்படின்னு போட்டுட்டு அவர் கிளியராக பண்ணி கொடுத்துறாரு. இப்போ அவர் நான் முன்ஜாமீன் கேட்டு வாங்கியிருக்கிறார். அப்போ இதில் கட்டாயமாக ஒரு சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி ஒன்று தெரியுது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் அமைச்சருடைய உறவினர்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னே ஒரு குரூப் கிளம்புச்சு. அந்த அமைச்சருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்லை அந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்கல்ல. அவங்க முதல் முறையாக அதை அட்டெம்ப்ட் பண்ணவங்கள, அதற்கு முன்னாடியே பல முறை அட்டெம்ப்ட் பண்ணவங்க. அதை மீறி ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்காமல் இருந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு. அதுதான் ஒரு முக்கியம். ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுக்கு காக்கா உட்கார பணம்பள விழுந்த கதையா, பெரும் திட்டத்தோடைய இன்னொரு சதியா அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் ஆஃபீஸர்ஸ் டிரான்ஸ்ஃபர் 130 பேர் ஓவர் நைட்டு, இந்த பக்கம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் இவர் பழனிக்காரன் ஒருத்தர், அவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. அங்கே வேற ஒரு அதிகாரி போட்டு பண்ணியிருக்காங்க போது இது என்ன கணக்கு அப்படின்னு ஒரு கேள்வி 100 கோடிக்கு மேலே வேல்யூ சொல்கிறாங்க. 2 கோடி 3 கோடிக்கு அண்டர் வேல்யூ பண்ணி வச்சு போயிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஒரு மர்மம் நடந்திருக்கு. அப்போ இது அறநிலைத்துறையில் உள்ள அலட்சியத்தினால நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது அறநிலைத்துறை அமைச்சரை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு கேள்வி. எனிகவ் நீதிமன்றம் தலையிட்டு அறநிலைத்துறை ஒரு பெரிய ஒரு வார்க்கரை, இங்கே அந்த பக்கம் எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பாடு போட்ட உடனே அது கடகடன் நீதிமன்றத்துக்கு அவங்களே போய், அறநிலைத்துறை தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி சரி பண்ணி இப்போ அதை ரத்து பண்ணியிருக்காங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயம். இனிமே இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறது யாருமே வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஏற்பாடை பண்ணோம். அதற்காகத்தான் இந்த ஜீரோ வெள்ளி வேணுங்கிற சொல்கிறோம். அப்போ தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ அதிகாரிகளே துணை போயிருந்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்போ 2G கேஸில் யாராலும் என்ன நடந்துன்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல? இப்போ அது அக்யூட்லாம் ஏன் வெளியே நிற்குதுன்னா, யார் விதிகளை உருவாக்குகிறார்களோ அவர்கள் மீது தான் விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு.
அப்ப என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னா இதான் சார் ரூல்ஸ் நீங்க சொல்வீங்கல்ல, நீங்க தானே கிரியேட்டர், நீங்க தான் ரூலை கிரியேட் பண்றீங்க. அப்ப ஏங்க மீறிக்குன்னா அதான் சார் ரூல்னு சொல்லி சொல்லுவீங்கல்ல. அப்ப அந்த சிக்கல்ல தான் வந்து அந்த கேஸ் நிக்குது. அது மாதிரி இங்க அதிகாரிகளே இப்ப நான் போய் ஒரு லேண்ட் எடுத்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க, பாண்டே இந்த லேண்ட் ஆட்டையை போட்டுட்டார் அப்படின்னு. அந்த அதிகாரியை வந்து ஒரு மடைமாற்றம் பண்ணி இப்படி இல்லை அப்படி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு கேள்வி தான் வருது. அப்ப அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மேலேருந்து கீழே வரைக்கும் தரவா வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும், என்ன கணக்கு இப்படி நடக்கு அப்படின்னு. அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு லேண்டு போய் நாம பார்க்கணும். ஏற்கனவே போன லேண்டுகள் எல்லாத்தையுமே மீட்க பார்க்க நமக்கு தெரியும். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் அது வந்து கார்பரேஷன் லிமிட்டில், நகராட்சி லிமிட்டில் இருக்கக்கூடிய அடிமலைகளாக இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், அல்லது விவசாய நிலங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து குத்தகைக்கு விடப்பட்டது, வாடகை கொடுக்கப்பட்டது, வாடகையே இல்லாமல் இருக்கிறது, குத்தகையே வராமல் இருக்கிறது, 2-3 கைமாற்றி விட்டது, எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் டாக்குமெண்ட்டுகள் இருக்கக்கூடிய விஷயம், அது நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ வந்து சில டாக்குமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில் இருக்காது, சில டாக்குமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சில உள்ளூர்க்கக்கூடிய ஆட்கள் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து டப்புனா இந்த மாதிரி ஆட்டையை போகிற பார்க்கறதுக்கான விஷயம். அப்போ வந்து எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஆன்லைன் கொண்டு வந்து எல்லாத்தையுமே முறைப்படுத்த வேண்டிய கடமையை வந்து அறநிலையத்துறை அமைச்சர் செஞ்சாருன்னா அவருக்கு புண்ணியம். கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் முறைகேடு நடந்தது, அந்த முறைகேடுகளை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்தாங்கன்னா இன்னும் பல ஆச்சரியமான உண்மைகள் வெளிவரும் நினைக்கலாம். ஓகே. இப்போ இந்த 130 சர்பதிவாளர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2 விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் அமைச்சர் மேல. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க, ஒண்ணு இவருக்கு தெரியாமலா அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கும். அப்படி இல்லன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கூட தெரியாத அளவுக்கு இவர் இருக்காரா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சார்பதிவாளர்கள் தான் மாற்றம். ம். சார்பதிவாளர்கள் மாற்றம் வந்து இவருடைய துறை கிடையாது. ம். அது வந்து பதிவுத்துறை. இவர் வந்து அறநிலையத்துறை. ஸோ அறநிலையத்துறையில் இவருக்கு தெரியாம யாரையும் மாத்தல. இது வந்து பதிவுத்துறையில் மாத்திருக்கிறாங்க. இன்சிடென்டில் நடந்தது என்னன்னா, அறநிலையத்துறையிலேயே அந்த பழனி கோவில் இருக்கக்கூடிய ஜேசி அவரும் வந்து ப்ரொமோஷன்ல போறார். ம். அவருக்கும் இதே நேரம் தான் வருது. இதுதான் வந்து அந்த சில விஷயங்கள் வந்து சஸ்பீசியல் டாட்டுகள் இருக்கு பாருங்க. அதான் புரியும். அது என்ன, அறநிலையத்துறையுடைய பழனியில நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரி அவர் ப்ரொமோஷன் ஆகி, எனக்கு ஜேடியா ஜேசி அது சொல்ல தெரியல, அது ப்ரொமோஷன் ஆகி போறாரு. போறதுக்கு முந்தின நாள் தான் சார்பதிவாளருக்கு எழுதிட்டு போறாரு, எப்பா இந்த மாதிரி எதுவும் மாத்தி கொடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டார். அந்த பக்கம் 130 பேர் டிரான்ஸ்ஃபர். 130 பேர் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து பத்திரப்பதிவுத்துறை. ம். இந்த இடம் கோயில் நிலத்தை வந்து வெளியில இருந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியது வந்து அறநிலையத்துறை. ஸோ அமைச்சருக்கு தெரியாமலா 130 டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சுங்கிற அது வேற. 130 டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சார்பதிவாளர் சொந்தது, அது வந்து பத்திரப்பதிவுத்துறை. ஓகே. இன்னைக்கு காலையில திரு பே. சண்முகம் அவர்கள் வந்து முதல்வரை சந்திச்சார் சார். சந்திச்சுட்டு வெளில வரும்போது, இந்த கரூர்ல 3000 ஏக்கர் இனாம் நிலம் வந்து கொடுத்ததுக்கு நான் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இந்த மாரி தான் ஹிந்துத்துவ அமைப்புகளும், ஆர்எஸ்எஸும் எல்லா நிலத்தையும், எல்லா இனாம் நிலத்தையும் கோவில் நிலம், கோவில் நிலம்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னுதாரணமா இந்த கரூர் விவகாரம் நடந்திருக்கு. அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு சார். அவங்க வந்து ஏழை பாலைகளாக இருக்கக்கூடிய அவங்க வந்து நிறைய தமிழ்நாடு முழுக்க நிறைய வந்து அலுவலகம் திறந்து வச்சிருக்கிறாங்க. சொந்த நிலத்தில், சொந்த கட்டடத்தில், சென்னை உள்பட பல இடங்கள் அதெல்லாம் வந்து வாடகைக்கு முதலாளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரிலாம் முதலாளிகளுக்கு அவங்களுடைய இடத்தெல்லாம் வாடகை கொடுக்காம விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு ரொம்ப புண்ணியமாக போகும். ஏன்னா அவங்க ஏழை பங்காளன்கள், அவங்க வந்து பாட்டாளி மக்களுக்காக, விவசாய தொழில்களுக்காக சேப்பு துண்டு போட்டு பண்ணுறவங்க. அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கட்டி இருக்கக்கூடிய அலுவலகங்களில், மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வாடகைக்கு கொடுக்காம ஏழை பாலைகளுக்கு, விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதற்காக நம்ம வந்து அண்ணன் பே. சண்முகம் அவர்களுக்கும் ஐயா வீரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றி செலுத்தணும். இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து, சரிங்களா? யார் கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா நம்ம வந்து சொல்றது தான். அந்த நிலங்கள் தனியாருக்கு சொந்தமானதாக இருந்தால் கோவில் கை வைக்கவே கூடாது. அதைத்தான் திரு எச் ராஜா சொன்னார். திரு எச் ராஜா சொன்னதை திரு அண்ணாமலை அவர்களே மாற்றி சொல்லிட்டார். அதை திரு எச் ராஜாவே விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் கோயில் நிலங்களுக்காக காலகாலமாக போராடி தர்ம போராளின்னு பேர் வாங்கின ஒருத்தர். அவர் எப்படி கோயில் நிலங்களை சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். தனியார் நிலங்களில் கோவில் கை வைக்க கூடாது, கோவில் நிலங்களில் எவரும் கை வைக்க கூடாது. இந்த கிளாரிட்டி நம்ம புரிஞ்சிடணும். அப்ப இது இனாம் நிலங்கள் சொல்லி ஏன் தனியார் நிலங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்ப இனாம் நிலங்கள் இன்னொரு கிளாசிபிகேஷன். ஒண்ணு தனியார் லேண்டு உங்க லேண்டு, இன்னொன்னு கோயில் லேண்டு அவங்க லேண்டு, ரெண்டு குழப்பம் இல்ல. நடுவுல ஒரு இனாம் லேண்டு புது கிளாசிபிகேஷன் வரீங்களா? இனாம் லேண்டு என்ன, இனாம் லேண்டுன்னு கேளுங்க. இவ்வளவுதான். அப்ப ஒரு பேர் இருக்குன்னு என்ன இனாம் லேண்டு என்ன லேண்டு? அப்ப கோயிலுடைய பணி செய்வதற்காக அந்த ஊழியர்களுக்கு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்தவர்கள் கொடுத்த லேண்டு. எதுக்காக கொடுத்த லேண்டு? கோவில் பணி செய்வதற்காக. அப்ப இப்ப நீங்க வந்து சாணக்கியால வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நீங்க வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க, சம்பளம் எங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க?
ரொம்ப எளிமையான பாயிண்ட். அப்போ அந்த அந்த இனாம் நிலம் எதுக்காக கொடுத்தாங்க? அந்த கோயில் கைங்கரியம் பண்ற வரைக்கும். அது பூ கட்டுறவங்க இருக்காங்க, பால் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, நெய் தீபம் ஏற்றவங்க இருக்கிறாங்க, எல்லா அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க, எல்லா விதமா இருக்கு. அப்ப அந்த நிலம் அவங்கள்ட்ட இருக்குது, நிலம் அதுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு எதற்கு? ஃபார் எ பர்பஸ். அதில் வி ஷுட் பி வெரி கிளியர். அப்ப அந்த பர்பஸ் வந்து ஒரு கட்டத்தில் நின்றுது. ஆனாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் நின்றதுக்கும் போது முதல் பிரச்சனை. ஆனால் ரெண்டாவது அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ரெண்டாவது பிரச்சனை. அதுவும் கூட பரவாயில்ல, அதை அவர்கள் விற்க பார்க்கிறார்கள். அங்கதான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திரு டி.ஆர். ரமேஷ் போன்றவர்களோ, திரு ராதாகிருஷ்ணன் போன்றவர்களோ, மற்ற பெருமக்களோ இவங்கெல்லாம் கேஸ் போடணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றவங்க எல்லாம் பண்றவங்க யாருமே இவர்களை அங்கிருந்து வெளியேற்றணும் இன்னும் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? அதுல கிளியரா இருக்காங்க. இந்த இடம் கோவிலுக்கு சொந்தம். கோவிலுக்காக செய்யப்படுற கைங்கரியங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்கள் அந்த இடத்துல உங்க முன்னாள் யாரோ கைங்கரியம் பண்ணியிருந்திருப்பாங்க. இருக்கட்டும், ஒண்ணு பிரச்சனை. உங்களுக்கு பாவ பிரிவினை பிரிச்சு அப்பா தாத்தா பையன் பேரன் தாட்டின்னு ஒரு 10-15 இருக்கும். விழுந்துக்கிட்டு 3000 பேர் அதில் அனுபவிச்சுக்க பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் விற்று வேற பர்பஸுக்காக கமர்ஷியலுக்காக கொடுக்கும்போது அங்கதான் இந்த ஆட்சேபனை வந்து விற்பதற்கான உரிமை உங்களுக்கு இல்லை. இவ்வளவுதான் எளிமையான பாயிண்ட். அப்ப நம்ம வந்து இது சொத்து தகராறு. இவங்க வந்து ஏதோ காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து இருந்தா அதை உங்க அப்பா வந்து உங்களுக்கு எழுத மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது உரிமையா உங்களுக்கு வந்துருது. உங்க அப்பா சொந்தமா சம்பாதிச்சு அவருடைய வாழ்நாள் சம்பாதிச்ச ஒரு சொத்து இருந்தா அதை அவர் யாருக்குனாலும் எழுதியிருக்கான உரிமை இருக்கு. கோயிலுக்கு, அநாத சர்மத்துக்கு, பொண்ணுக்கு, பேரனுக்கு, பையனுக்கு, யாருக்குனாலும் சொல்ல. இவ்வளவு சிம்பிளான ஹெரிடிட்டியை யாரும் விற்க முடியாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு. இவ்வளவுதான். அவங்களுக்கு உரிமை பங்குதாரர் லீகல் ஹயர்னு ஒரு வார்த்தை பண்ண. இது மாதிரி தான் இந்த கேஸ். கோவில் இனாம் நிலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்க சம்பாதிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோடிக்கணக்கில் நிலம் வாங்க, பில்டிங் கட்டுங்க, எல்லா ஏழைகளும் கொடுங்க, யாருமே கேட்க முடியாது. இது ஏழைகளை வாழ வைத்த தெய்வம்னு பாராட்டுவோமே. கோவில் நிலத்தை வந்து நீ தனியார் கொடுத்துருன்னு சொல்றது என்ன கணக்குலன்னு பார்க்கணும். அவர்கள் பட்டா வைத்திருப்பார்கள், இல்லைன்னு சொல்லல. நல்லா அந்த பட்டால என்ன பேர் போட்டிருக்குன்னு நீங்க பார்க்கணும். கோவிந்தசாமின்னு தனி பேர் போட்டிருக்கா, கோவில் இனாம் நிலம்னு போட்டிருக்கான்னு பார்க்கணும் நீங்க. அதான் கோவிந்தசாமி பேர்லாம் இருக்கும். கோவிந்தசாமிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கோவிந்தசாமிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கோவிந்தசாமி கோயில் பணி பார்க்கணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் சிம்பிள். அது தனியார் பேர்ல தான் இருக்குது. கோவில் இனாம் தான். ஏன் கோயில் இனாம் நிலம் ஏன் சார் பேர் வச்சீங்க? இவ்வளவு சிம்பிள் தானே கேள்வி தானே சார். உங்க லேண்ட்ல இனாம்னு பேர் இல்லையே, என் லேண்ட்ல இனாம்னு பேர் இல்லையே, இந்த லேண்ட்ல ஏன் இனாம்னு பேர் இருக்கு? எளிமையான கேள்வி. கிளாசிபிகேஷன் இஸ் கிளியர். அப்ப இது என்ன கணக்குல சொல்றாங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கோயில் நிலம் உறுத்தும். சரியான கட்சிக்காரங்க, மக்களுக்காக போராடுறவங்க, ஏழைக்காக போராடுறாங்க, மசூதிகளுக்குமான இடத்தையும் சர்ச்சுக்கான இடத்தை பத்தி அவர் பேசட்டும். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல பேசிடட்டும். மசூதிகளுக்கெல்லாம் வந்து இடம் தேவையில்லை, எல்லாமே வந்து நீங்க வந்து தனியார் கொடுத்துருங்க, இதுக்கு சர்ச்சுக்கெல்லாம் நிலம் தனியார் கொடுத்துருங்க சொல்லட்டும். அவன் கோயில் நிலங்கிறது இவங்க அரசு நிலங்கிறதே தப்பு. அதான் முதல்ல முக்கியம். ஐஏஎஸ் ஆபீசர்களை மேல கொண்டு போறதுனால வர வேணாம். அது ஐஏஎஸ் ஆபீசர்கள் அறநிலைத்துறையில் உட்காரும்போது அவங்க நினைக்கிறாங்க அறநிலைத்துறை வந்து அரசாங்கத்தோடது, அறநிலையத்துறை வந்து கோயிலை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ஏதோ சர்வீஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப கோயிலும் நம்மளோடது, கோயிலும் கவர்மெண்டோடது. கவர்மெண்ட் கோயிலுங்கிற வார்த்தை மாதிரி ஒரு அபத்தம் உலகத்தில் இருக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் கோயிலை ஓன் பண்ணுது? கவர்மெண்ட் வந்து கோயிலுக்கு என்ன பண்ணிருக்கு? அப்ப இவர்கள் வந்து வார்த்தைகள் ஜாலம் மூலமாக, அதிகாரத்தின் மூலமா மாற்றி மாற்றி பண்ணிருக்காங்க. அதுதான் கோர்ட்டுக்கு போயிருக்குல்ல, வரட்டும் பாப்போம், தெரிஞ்சிருப்பது. என்ன கெட்டு போச்சு. நேத்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து இந்த கேஸ் போகுது. ரொம்ப தெளிவா எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டாப்பான்ட்டாங்க. இப்ப வரும்ல வெளியே, வரட்டும் பார்ப்போம். டாக்குமெண்ட் வருவாய்த்துறை ரெக்கார்டு பூரா கொடுங்க, சார்பதிவாளர் ரெக்கார்டை கொடுங்க, நீங்க போட்ட ஜீவோ கொடுங்க, வருவாய் ஆவணங்கள்லாம் கொடுங்கட்டாங்க. ஆவணங்கள் வரும்ல, வரும்போது பார்த்துடுவோம். அது வந்து தனியார் நிலம் கொடுத்துரும். நம்ம என்ன செய்யணும்? தனியார் நிலத்தை தொடக்கூடாது நானும் சொல்றேன்ல. எனக்கு என்ன குழப்பம்? தனியார் நிலத்தை அரசாங்கம் தொடர்றது அலோவ் பண்ண முடியுமா? எந்த குழப்பம் கிடையாது. கோயில் நிலத்தையும் யார் தொடரும்? இவ்வளவுதான். யார் நிலத்தையும் நீதிமன்றம் சொல்லட்டும். ஓகே. இதில் ஆர்எஸ்எஸ்ஸையும் கொண்டு வராரு. அண்ட் இது வந்து ஒரு தொடக்கமாக வச்சுட்டு தமிழகம் முழுக்க இருக்கிற இந்த மாதிரி இனாம் நிலத்தை வந்து ஒரு தனி ஆணையம் அமைச்சு இதுக்கு ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனை தாவேக அரசு கொண்டு வரணும். ஆர்எஸ்எஸ் அப்படி தலையிடலை இது வரைக்கும் நான் அறிஞ்சு. தலையிட்டால் வரவேற்க வேண்டிய விஷயம், தலைவணங்கி வரவேற்க வேண்டிய விஷயம். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கெல்லாம் லேட்டை கொடுத்தாங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக வந்து பின்னாடி ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஓகே சார், இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு 15 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் 10 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் அனுமதி கொடுத்ததா செய்திகள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே திரு சீமான் அவர்கள் இவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் அமைச்சரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லாமும் வச்சுட்டு இருந்தாரு. நம்ம சில டேட்டா பார்க்கும்போது அரசு பள்ளியில் சேர்றவங்களோட மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது, தனியார் பள்ளிகளோட மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது இன்னும் தனியார் பள்ளிகள் தேவையா? அண்ட் இவங்க சொல்கிற இருமொழி கொள்கை தான் எங்கள் அரசு கொள்கைன்னு டெய்லி ஆல்மோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. டபுள் இது மாதிரி இருக்கா சார் இது? தனியார் பள்ளிகள் தேவையாங்கிற விபரீதமான கேள்வி உங்களுக்கு ஏன் தோணுச்சு? சாணக்கியா தேவையா?
தமிழ்நாட்டில் முதல் சேனலா சாணக்கியா? உலகத்தில் சேனலே இல்லாம தமிழ் பேசுறதுக்கு ஆளே இல்லாம தான் ரங்கராஜ் பாண்டே வந்து சேனல் ஆரம்பிச்சு நாட்டை காப்பாற்ற போறாரா? அது வந்து உரிமை. அதுல நீங்க என்ன வந்து தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது எனக்கு புரியவே இல்லை. அப்படிதான் அண்ணன் சீமான் கேட்டாரு. ஏற்கனவே சென்னைக்கு சேலத்துக்கு ரோடு இருக்கு, புது ரோடு தேவையா அப்படின்னாரு. அதான் கேட்டேன், ஏற்கனவே 150 கட்சி இருக்கு, நாம் தமிழர் தேவையா அப்படின்னு. இதுல என்ன கேள்வி எனக்கு? கூட 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 வரட்டும், மக்களுக்கு தான். இன்னைக்கும் பாத்துக்குங்க, தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி ரேஷியோ வந்து 50% தான். மீத 50% வந்து இன்னும் உயர்கல்வி போகல. அப்ப இன்னமும் பள்ளிக்கூடமும் கல்லூரியும் தொழில்நுட்ப கல்லூரியும் பெருகணும்னு பேசுவீங்களா, நிக்கணும்னு பேசுவீங்களா? அரசு பள்ளிகள் பெருகி அங்க போனா வாங்க, அதாவது நீங்க நல்லா இருக்கணும்னு ஏன் காலை உடைப்பீங்களா? பாண்டே வேகமா நடக்கிறார், அவர் காலை உடைக்கும் சொல்லி எனக்கு புரியவே இல்லை. நீங்க வேகமா நடக்கணும், நீங்க வேகமா நடங்க, அது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க ஏன் வேகமா நடக்கல கேளுங்க. தனியார் பள்ளிகள் தேவையாங்கிற என்ன கேள்வி இது? என்ன சிந்தனை, என்ன புத்தி இது? எனக்கு புரியல. அது எப்படி உங்களுக்கு வரும்? அரசாங்க பள்ளிக்கூடத்தை பெருக்கணுமா, அரசாங்க பள்ளிக்கூடத்தை சரியா நடத்தணுமா, அரசாங்க பள்ளிக்கூடத்துல தரத்தை உயர்த்தணுமா, எல்லாத்துக்குமே எஸ். நான் இன்னும் 50 பள்ளிக்கூடம் திறப்போம், ஆல் ஃபைன். தனியார் பள்ளிக்கூடம் வேணுமா? இது என்ன கேள்வி? எனக்கு புரியல. எப்படி இது விபரீதமான சிந்தனை வருது? எனக்கு புரியல. அது எப்படி நீங்க கேட்பீங்க? அப்படி இல்லைன்னு இன்னைக்கு தனியார் பள்ளிகள் இல்லைன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 51% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுங்க எல்லாத்தையும், என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைகளை எங்க போய் படிக்க வைப்பீங்க? என்ன விதமான தாட் இது? அந்த சிந்தனையே கூடாது. சோ ரெண்டாவது, இவர் தனியார் பள்ளிகளுக்கே என்ன செயல்பட சாதகமா என்ன செயல்பட்டாரு? நேத்து வரைக்கும் காசு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அனுமதியை இன்னைக்கு ஃப்ரீயா கொடுக்குறாருன்னா தனியாருக்கு சாதகமா அது? நேத்து வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு லஞ்சம் வாங்கலாம், நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்களா? எப்படி நீ லஞ்சம் வாங்காம கொடுப்பேன்னு கேட்பீங்களா? இந்த கேள்வியே புரியல. நேற்று வரைக்கும் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் இருந்ததா? 5 ஆண்டுகள ஒரு தனியார் பள்ளி கூட வராம இருந்ததா? இவர் வந்து தனியார் பள்ளி அனுமதி கொடுத்துட்டாரா? நேத்து வரைக்கும் அனுமதி இருந்தது. காசு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, லட்சக்கணக்கில் கொடுத்து திரு பிடி அரசகுமார் ஒருத்தர் ஜெயிலே இருக்கிறார். தனியார் பள்ளிகள் சங்கத்துல கதறி எழுதுறாங்க. அவ்வளவு இது எவ்வளவு, நான் திரு ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பைசா இல்லாம எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு. அவங்க லஞ்சம் கொடுக்க மாட்டேங்கனால ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கிடைக்கல. இப்ப லஞ்சம் கொடுக்காமலே எனக்கு வீடு தேடி வந்துருச்சுங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க will you compliment the minister or you complain the minister? எப்படி அனுமதி கொடுப்பீங்கன்னு கேட்பீங்களா? இது என்ன கணக்கு? எனக்கு புரியல. இல்ல, அவர் சொல்றது என்னன்னா, இந்த கான்சன்ட்ரேஷனை அரசு பள்ளியில போட்டு அதோட தரத்தை இத சொல்லுங்கன்றேன். இத நீங்க சொல்லுங்க. பிஎஸ்என்எல் தரம் உயர்த்துவோம் சொல்லுங்க. ஏர்டெல் கால உடைப்போன்னு பேசாதீங்க. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். பிஎஸ்என்எல் தரம் உயர்த்துங்க, சூப்பர். ஜியோ கால உடைப்போம், இது என்ன மோசம்ன்ற? நீங்க பிஎஸ்என்எல் போன் வச்சிருக்கீங்களா? நீங்க அரசு பள்ளியில படிக்கிறீங்களா? நீங்க அரசு பள்ளியில படிக்க வச்சிருக்கீங்களா? அரசு பள்ளிக்கா பேசக்கூடிய எத்தனை பேர் குடும்பம் அரசு பள்ளியில் படிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அரசு பள்ளிக்கா பேசக்கூடிய எத்தனை பேர் குடும்பம் வாங்க எடுத்துருவோம். எல்லா அதிகாரிகள், எல்லா அரசு ஊழியர்கள், எல்லா அரசியல்வாதிகள் வாங்க, எல்லாரும் அரசு பள்ளியில் என்ன கூவுறீங்க? வாங்க கூவுங்க. நீங்க வந்து எல்லாம் எங்க படிக்க வச்சிருக்கீங்க பாப்போம். உங்க பிள்ளைகள், உங்க பேரங்கள், உங்க பேராண்டி யார் படிக்கிறா பாப்போம். அப்ப வெறும் பொலிட்டிசைஸ் பண்றது காமெடியா இது? தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை கேள்வி உள்ளாக்குறதா? 4வது பாயிண்ட், அரசு பள்ளியோட தரம் உயர்த்தணும். ஆமா, சூப்பர். நிறைய உயர்த்துங்க, நிறைய பண்ணுங்க, ஆசிரியர்கள் போடுங்க, காலி பண்ணுங்க, நிரப்புங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டுங்க, எல்லாம் செய்யுங்க. இங்க நீங்க போட்டிருக்க தலைப்பை வர நீங்க கேட்டுட்டு இருந்த கேள்வியிலே வேற. இதனால மும்மொழி கொள்கை அதிகரிக்குமா? இருமொழி கொள்கை தான் அவங்க கொள்கைன்னு சொன்னாங்க. அப்ப தமிழ் ஆங்கிலம் 2 தானே வச்சிருப்போம் நாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி உள்ள வந்துருமா, மும்மொழி கொள்கை வந்துருமா அப்படின்னா கட்டாயமா வரும். அதுதான் நான் சொல்றேன். 100 ரூபாய் கூடுதலா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளருடைய ஆசை தனியார் பள்ளியா இருக்குதா, அரசு பள்ளியா இருக்குதா நீங்க சொல்லணும். எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சுன்னா முதல்ல என்னுடைய பிள்ளையை தூக்கி மாத்தி நான் போய் நான் தனியார் பள்ளியில் சேர்க்கிறேன். ஏன்? அவர்களுக்கு தெரியாத அங்க வந்து ஹிந்தி இருக்கும், இல்லாட்டி ஏதாவது 3ஆவது மொழி இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க போய் நிக்கிறாங்க. அப்ப மக்களுடைய 51% ஆஃப் பாப்புலேஷன் மும்மொழியில தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். இந்த காமெடி வந்து இவங்க அரசியல்வாதி இன்க்ளூடிங் திரு ராஜ்மோகன், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இவர் வந்து இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கைன்றாரு. அப்ப ரைட்டு, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருக்குதே. அப்ப மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குது. மத்திய அரசுடைய பள்ளிகள், மத்திய அரசு அனுமதி பெற்ற பள்ளிகள், சென்ட்ரல் போர்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், ஐசிஐசி பள்ளி, எல்லா பள்ளிகளும் மும்மொழி கொள்கை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 51% மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. 51% பாப்புலேஷன் வந்து தனியார் பள்ளியில் படிக்குது. அப்ப நீங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டேன்னு அர்த்தம், அரசு பள்ளி மாணவர்களை படிக்க விட மாட்டோம் அர்த்தம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது ஏழை, அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு தான் பணம் கிடையாது. அப்ப அவங்கள நீங்க 7 மொழி சொல்லித்தரணும் கிளம்பணும். உச்சநீதிமன்றம் நேற்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. லாங்குவேஜ் கத்துக்கிட்டா ஏதாவது வீணா போகுமா, கெட்டு போகுமா, ஏதாவது சொல்லுங்க. அது ஊசி போற சமாச்சாரமா? நான் மோர் அண்ட் மோர் லாங்குவேஜ் கத்துக்கிற அளவுக்கு நல்லதா, அறிவு வளருமா, கெட்டு போகுமா? எளிமையான கேள்வி. அப்ப நான் வந்து அதே போக 3வது மொழி கொள்கை அரசு பள்ளியில் இல்லைன்னு சொல்லட்டும் திரு ராஜ்மோகன். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எந்த பள்ளியிலும் 3வது மொழி இல்லை நான் திரு ராஜ்மோகன் சொல்லட்டும். சென்னை மாநகராட்சியில் ஆர்டிஐ வாங்கி வச்சிருக்கோம். தெலுங்கு சொல்லி தராங்க, உருது சொல்லி தராங்க, பிரெஞ்சு சொல்லி தராங்க. அப்ப நீங்க இதெல்லாம் எங்கன்னு சொல்லி தரீங்க?
நீங்க வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல வந்து தெலுங்கு சொல்லி தரல, கன்னடம் சொல்லி தரல, கேளுங்க. அப்ப உருது பள்ளின்னு அரசாங்கத்துல இருக்க தமிழ்நாட்டு அரசாங்கத்துல உருது பள்ளி வரும், தமிழ்நாடு அரசாங்கத்துல தமிழ் பள்ளி, சமஸ்கிருத பள்ளி இருக்குமா, ஹிந்தி பள்ளி இருக்குமா, உருது பள்ளி எப்படி வந்துச்சு? அப்ப நம்ம 3வது மொழி சொல்லி தரலையா? தாராளம் எல்லா படிப்பும் சொல்லிக்கங்கப்பா, எல்லா லாங்குவேஜ் சொல்லிக்கங்க. அப்படி நீங்க கொண்டு வரணுமா? 3வது தமிழ்நாட்டுல 51% மாணவர்கள் மும்மொழி கொள்கையில் படிக்கிறாங்க. தமிழக அரசு நடத்தக்கூடிய, மாநகராட்சி நடத்தக்கூடிய பள்ளியில மும்மொழி இருக்குது. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு பண்றாங்க? அரசு பள்ளி மாணவர்களை ஏமாத்துறதுக்கா பண்றாங்க.